नमस्ते वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी प्रवेशिका पेपर 1 के எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு प्रवेशिका पेपर 2 and पेपर 3 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ पेपर 2 ஷார்ட் क्वेश्चंस ஷார்ட் நோட்ஸ் கேரக்டரைசேஷன் ERC ஓகேங்களா இந்த பார்ட்க்கு எவ்வளவு மார்க்னு பாருங்க 10 20 25 30 40 சோ இந்த பார்ட்க்கு மட்டும் உங்க கையில 40 மார்க்ஸ் அடுத்தது प्रवेशिका पाठ्य पुस्तक दूसरा भाग सत्य का स्वर இதுதான் காந்திஜியோட லெசன் இதுல எத்தனை மார்க் 20 ஓகே சோ பேலன்ஸ் எல்லாமே கிராமருக்கு மட்டும் எத்தனை மார்க் வருது அப்படினா 15 25 30 40 ஓகே சோ கிராமருக்கு மட்டும் 40 சோ மூணு பார்ட்டா பிரிச்சிட்டோம் கிராமர் காந்திஜி லெசன்ஸ் இது வந்து ஜெனரல் லெசன் ப்ரோஸ் வரும் டோட்டலா பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் நீங்க நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸே வந்து கொஞ்சம் பர்టిక్యులர் வீடியோஸ் தான் ஷேர் பண்ணிருப்பேன் அந்த வீடியோஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டு கிராமர் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதுல எதுவும் நீங்க விடாதீங்க சோ கிராமர்ல என்ன நம்மளால ஈஸியா மார்க் எடுக்க முடியும் சோ கிராமர் பார்ட் ஃபர்ஸ்ட் நல்லா தரவு பண்ணிக்கோங்க 40 மார்க்ஸ் அடுத்து காந்திஜி லெசன் நல்லா படிங்க 60 மார்க்ஸ் சோ ஏதாவது ஸோ கிராமர் பார்ட்டு இந்த பார்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க இதுவும் நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக ஃபுல்லாக அந்த ராமாயணம் பேஸ்டு ஸ்டோரி தான் வரும் உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுதோ அதை படிச்சுக்கோங்க கிராமரை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க நல்லா படிங்க ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்தது பேப்பர் 3 ரொம்ப ஈஸிங்க பேப்பர் 3ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது லெட்டர் ரைட்டிங்கும் ப்ரிசஸ் ரைட்டிங்கு ஃபார்ம் ஃபில்லிங்கு இந்த மூணு நல்லா படிச்சுக்கோங்க இந்த மூணுல நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க லெட்டர் ரைட்டிங் ஃபார்ம் ஃபில்லிங் ப்ரிசஸ் ரைட்டிங்கு இந்த 3 நல்லா தரவு பண்ணுங்க அதுக்கப்புறமா நிபந்த் படிச்சுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த 3க்கு தான் அடுத்தது தமிழில் திருக்குறள் லாங் ஆன்சர் இந்த ரெண்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் 25 மார்க்ஸு நெக்ஸ்ட்டு ERC லாங் ஆன்சர் ஸோ தமிழ் அப்படின்றது நமக்கு ஈஸி தான் ஜஸ்ட் நம்ம ஒன் டைம் படித்தாலே எழுதிடலாம் ஸோ தமிழில் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஒரு முறை படித்தாலே போதுமானது ஸோ இது தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹிந்தியில் இந்த 3 ஃபஸ்ட்டு நல்லா படிங்க ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் ஜென்ரலாக எழுதிடலாம் எஸ்ஏயும் கொஞ்சம் ஜென்ரலாக தான் கேட்பாங்க எஸ்ஏயும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் படித்தா போதும் ஸோ பேப்பர் 2 பேப்பர் 3 வந்து நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ தன்யவாத்